டெல்லியில் உள்ள டிஆர்டிஓ தலைமை அலுவலக வளாகத்தில் அப்துல் கலாமின் திருவுருவ சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை திறந்து வைத்தார். மத்திய அரசு சார்பில் அப்துல் கலாமுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்ட ராமேஸ்வரத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அறிவித்தார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் 84வது பிறந்த நாள் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் உள்ள டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாடு கழக தலைமை அலுவலக வளாகத்தில் கலாமின் திருவுருவ சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார். A golden statue to mark the golden years that he spent in DRDO and his contribution that will be written in letters of gold in the history. இதனைத் தொடர்ந்து டிஆர்டிஓ வளாகத்தில் கலாமின் வாழ்க்கை பற்றிய கண்காட்சியையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மனோகர் பாரிக்கர், வெங்கையா நாயுடு, ரவிசங்கர் பிரசாத், ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். And then a close examination by the Honorable Prime Minister of the models of the various missiles and defense systems that were developed. Dr. Kalam was much more than a political figure. He was the missile technology. தொடர்ந்து டிஆர்டிஓ வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலாமின் அஞ்சல் தலையை பிரதமர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய மோடி, அப்துல் கலாமுக்கு அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்றும் அதற்காக நிலம் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறினார். வாழ்க்கையில் வாய்ப்புகளை தேடிக் கொண்டிருக்காமல் சவால்களை எதிர்கொண்டவர் கலாம் என்று கூறிய திரு மோடி, இந்தியாவை வல்லரசாக்கும் கலாமின் கனவை பாஜக அரசு நிறைவேற்றும் என்றார். और ऐसा बहुत कम होता है. भारत सरकार ने तय किया है कि जहां पर उनका जन्म हुआ और जहां पर उनकी अंत्येष्टि हुई, उस गांव में एक आने वाली पीढ़ियों को प्रेरणा दें, ऐसा स्मारक बनाया जाएगा. सरकार ने ऑलरेडी वो ज़मीन एक्वायर कर ली है. मैंने मंत्रियों की एक कमेटी भी बनाई है जो आने वाले दिनों में उसका आखिरी रूप तय करके ऐसा कैसा स्मारक हो जो आने वाली पीढ़ियों को प्रेरणा देता रहे और कलाम साहब का जीवन हमेशा हमेशा हम सब के लिए मार्गदर्शक बनता रहे.